வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள். இன்றைக்கான இறை வாக்கு: ஆலோசனையும் விவேகமும் என்னுடையவை, நானே உணர்வு, வல்லமை என்னுடையது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். ஆலோசனை கர்த்தர். ஆலோசகர் என்பவர் ஒருவருக்கு அல்லது குழுவிற்கு அறிவுரை, உதவி அல்லது ஆலோசனை வழங்கும் ஒரு நபரை குறிக்கிறது. சிறப்பு அறிவு அல்லது அனுபவத்தை பெற்று பிறர் சிக்கல்களை தீர்க்கவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவும் ஒரு நபராக அவர் இருக்கின்றார். அரசர்கள் காலத்தில் அரசவையில் பல மந்திரிகள் இருப்பர். படைத்தலைவர் இருப்பார். இவர்களோடு அமைச்சர் குழு அல்லது மந்திரிகள் குழு என்ற ஒரு குழுவும் இருக்கும். பல்வேறு துறைகளில் உள்ள அறிவிற் சிறந்தோர் இக்குழுவில் இடம்பெற்றிருப்பர். அரசர் இக்குழுவின் ஆலோசனையை அவ்வப்போது கேட்டு அதன்படி அரசாட்சி செய்வார். ஒரு அரசனை அல்லது நாட்டை வாழ வைக்கவும் அழிக்கவும் இந்த குழுவால் முடியும். அரசாட்சி முறையில் இந்த குழுக்கள் முக்கிய பங்கு வகித்தன. நல்ல ஆலோசனை கிடைத்தால் அரசாட்சி சிறந்து நிற்கும். தீய ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் அழிந்து போகும். நமக்கு ஆலோசனை தருகிற அனைவரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் ஆலோசனையில் சில சமயங்களில் சுயநலம் கலந்திருக்கும். அது நம்மை தாழ்வடையச் செய்யும். சங்கீதக்கார தாவீது கடவுளின் ஆலோசனைப்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். போருக்கு போகும்போதும் அல்லது எதையும் செய்யும் முன்னும் கர்த்தரிடமே ஆலோசனை கேட்பார். சாதகமான பதில் வரும் வரை எதையும் அவர் செய்கிறதில்லை. கர்த்தரின் ஆணைப்படி நடப்பதால் வெற்றியே வரும் என்பதை அவர் அறிந்திருந்தார். நாம் ஆலோசனை கொடுப்பவராக நமக்கு பலரை வைத்திருக்கிறோம். நம்மீது உண்மை அன்பு கொண்டவர்களே நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். இறை சித்தம் பல பொழுதில் இவர்கள் வழியே நமக்கு பகிரப்படும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நமக்கு தர கேட்டுக்கொள்ளுவோம். கர்த்தரை ஆலோசனை கர்த்தாவாக கொள்ளுவோம். அவர் வார்த்தைகளை கேட்போம். வெற்றியுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். தூய கடவுளே, ஆலோசனை கர்த்தரே, எங்கள் வாழ்விற்கு வேண்டிய நல்ல ஆலோசனையை தாரும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யாரை ஆலோசனை கர்த்தாவாக கொள்ளுவோம்? யாரை ஆலோசனை கர்த்தாவாக கொள்வோம்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.